அனைவருக்கும் வணக்கம். இது கந்தனின் குரல். நேற்று நம் முருகனின் வேலை பற்றி பார்த்தோம். இன்று நம் நாவுகள் எப்பவும் உச்சரிக்கும், நம் மனதிற்குள் எப்பவும் ஒலிக்கும் அந்த 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவணபவ. இதன் ரகசியத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த மந்திரத்தை முறையாக உச்சரித்தால் உங்கள் எண்ணம் முதல் உங்கள் தலையெழுத்து வரை அனைத்தும் மாறும். அது எப்படி, விரிவாக பார்ப்போம். முதலில் இது வெறும் பெயர் மட்டுமல்ல, இது ஒரு விதை மந்திரம். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு அதிர்வு இருக்குது. சரவணபவ என நீங்கள் சொல்லும்போது உங்கள் உடலில் இருக்க ஆற்றல் மையங்கள் அனைத்தும் தூண்டப்படுது. முருகன் ஏன் சரவண பகையில் பிறந்தார்? ஆன்மீக ரீதியாக இதற்கு பல ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குது. சா என்ற முதல் எழுத்து மங்களம் என்ற பொருளை குறிக்குது. உங்கள் இல்லத்திலும் வாழ்விலும் நன்மைகள் பெருக இது உதவும். ரா என்ற 2ஆம் எழுத்து ஒளி என்ற பொருளை தருது. உங்கள் மன இருளை நீக்கி சிறந்த அறிவை கொடுக்கும். வா என்ற 3ஆவது எழுத்து வெற்றி என்ற பொருளை கொடுக்குது. நீங்கள் தொடும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியடைய இதுவே காரணமாக இருக்குது. நா என்ற 4ஆவது எழுத்து நலம் என்ற பொருளை கொடுக்குது. நோய்கள் இல்லாத நல்வாழ்வு வாழ இந்த நா துணையாக இருக்கும். பா என்ற 5ஆவது எழுத்து செல்வம் என்ற பொருளை கொடுக்குது. நற்பேறு மற்றும் யோகங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். வா என்ற கடைசி எழுத்து வலிமை என்ற பொருளை கொடுக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய மன துணிவை இந்த வா உங்களுக்கு கொடுக்கும். இந்த மந்திரத்தை நாம் விரும்பும் பொழுது எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம். அதிலும் சிறப்பாக அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்வது மிகச் சிறந்தது. அதிகாலையில் எழுந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அடி வயிற்றிலிருந்து இந்த ஒலியை எழுப்ப வேண்டும். 108 முறை சொல்லும்போது மிகச் சிறப்பாக இருக்கும். முடியாதவர்கள் உங்களுக்கு மனம் குழப்பமாக இருக்கும்போது ஒரு 11 முறை சொன்னாலே உங்களோட மனக்குழப்பத்திற்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். எனவே ஓம் சரவணபவ என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். ஓம் சரவணபவ என சொல்லும்போது உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கிறதா என்று கமெண்டில் பதிவிடுங்கள். நாளை முருகனின் 6 படை வீடு ரகசியங்களை பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கந்தன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.